ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேயர்களே, 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை உள்ள மே மாதத்திலே இந்த வார பலனாக என்னென்ன பலன்கள் ஒரு ராசிக்கும் இருக்கும் என்பதை தெளிவாக காணலாம். வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, உத்திர நட்சத்திரத்திலிருந்து அனுஷ நட்சத்திரம் வரை சந்திரனின் பயணம் இந்த காலகட்டத்திலே இருக்கிறது. உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். உங்களுக்கு சூரியன் 2ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். மனதிலே கவலைகளும் குடும்பத்திலே நல்ல குழப்பங்களையும் கொடுத்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டங்களிலே கொஞ்சம் ரிலீவ் ஆகக்கூடிய சூழ்நிலையாக இந்த சந்திரனின் பயணம் இருக்கிறது. அதுவும் முக்கியமாக குழந்தைகளை பற்றின கவலைகள் கொஞ்சம் தீரும். பண பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் போன்றவைகள் தீர்வதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்திலே இருக்கிறது. கடவுள் நிலையிலே நீங்கள் செய்யக்கூடிய பரிகார பலன்களும் இந்த வாரத்திலே பயனுள்ளதாக அமைவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இந்த வாரத்தின் கடைசியிலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்டும் இருக்கும். அதனாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பதும் நல்லது. பல புதிய முதலீட்டு அனுபவங்களை மனதிலே கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனாலும், செவ்வாய் தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் உங்கள் ராசிநாதன் ஆட்சியிலே அமர்ந்திருந்து உங்களுடைய 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தை பார்ப்பதனாலே தொழிலிலே கலகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதை சற்றே எச்சரிக்கையுடன் இருப்பதும் நல்லது. சூரிய பகவானின் பார்வை உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதனாலே உடல் சோர்வும் அசதியும் வருவதற்கான வாய்ப்புகளும், குருவின் அருளாலே இவற்றிலிருந்து மீள்வதற்கான எண்ணங்களும் நன்காக அமைகிறது. கலத்திரத்தின் மூலம் ஒரு நல்ல அந்யோன்யம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவும் இந்த வாரம் அமைய இருக்கிறது. குருவின் அருளாலும் சனி பகவான் 12ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை 6ஆம் இடத்தின் பார்வையினாலும் பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பையும் பெற இருக்கிறீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு சுபிட்சத்தை கொடுப்பதற்கு, சில சிக்கல்களை தீர்ப்பதற்கு 5, 3 என்ற எண்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரம் நல்ல வாரமாக உங்களுக்கு அமைய இறைவன் அருள் புரியட்டும். ரிஷபம் ராசி நண்பர்களே, இந்த வாரத்திலே உத்திர நட்சத்திரத்திலிருந்து அனுஷ நட்சத்திரம் வரை செல்லக்கூடிய சந்திர பகவான் சூரியனின் தாக்கத்தை உங்கள் ராசியிலேயே வைத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு பல எண்ண ஓட்டங்கள் முதன்மையாக செல்வது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கிறது. எதையுமே உங்களை டாப்பராக யோசித்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தருவதாக அமைகிறது. உங்கள் ராசிக்குள்ளரே புதன் அமர்கிறார். சுக்கிரனுடன் பரிவர்த்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்கள். அதனால் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. ஆனாலும் எதையுமே தெளிவாக புரிந்து கொண்டு செய்தீர்களானா நல்லது இருக்கும். அவசர கதியில் எதையும் செய்தீங்கன்னா பிரச்சனையும் உண்டு. கொடுக்கல் வாங்கலிலே சிக்கல்கள் உண்டு. அதனால் கடன் கொடுப்பதும் வேண்டாம், கடன் வாங்குவதும் வேண்டாம். செவ்வாய் ஆட்சியிலே இருப்பதனாலே நிலம் வாங்கும்போது கரெக்டாக வில்லங்கங்கள்லாம் பார்த்து வாங்குவது கூடுதலான அலர்ட்டை கொடுக்கும். அதுபோல் எந்த விதமான ஜாமீன் கையெழுத்து போடுவது, மற்றவர்களுக்காக நீங்கள் பரிந்து பேசுவது போன்ற காரியங்களை அவசியம் தவிர்த்து விடுங்கள். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியும் சந்திரனும் பார்க்கக்கூடிய காலகட்டங்களிலே அஸ்த நட்சத்திரக்காரங்களிலே உங்களுக்கான பணிகளிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். லாபங்கள் கூடும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளரின் அனுகூலமான
ஒரு நல்ல அணுகுமுறையினாலே ஒரு வியாபார யுக்தி உங்களுக்கு கரெக்டாக கிளிக் ஆகும். அதை நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணுவீங்க. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியின் 6ஆம் இடத்தை பார்ப்பதனாலும் அங்கே சந்திர பகவான் வரக்கூடிய காலகட்டங்களிலே கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வழக்குகளிலே சாதகமான பலன்களை எதிர்நோக்கலாம். ஆரோக்கியத்திலே நல்ல மேம்பாடும், கலத்திரத்திலே ஒரு நல்ல அந்யோன்யமான அணுகுமுறையும், இல்லறம் இனிமையாகவும் அமையும். இந்த காலகட்டங்களிலே 92 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் வரக்கூடிய சிக்கல்கள் எதுவும் இருந்தால் கலைந்து கொள்ளலாம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். மிதுனம் ராசி நண்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளர குரு அமர்ந்து கொண்டிருக்கிறார். கூடவே சுக்கிரனையும் பரிவர்த்தனை யோகமாக பெற்றுக்கொண்டு இந்த வாரத்தை துவங்குகிறார். உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடமான சிம்ம ராசியிலே உத்தர நட்சத்திரத்திலிருந்து சந்திரனானவர் பயணம் செய்ய இருக்கிறார். இந்த பயணத்தின் போது உங்களுக்கு முயற்சிகள், வளர்ச்சிகள், எழுச்சிகள் தரக்கூடிய நல்ல முன்னேற்றமான விஷயங்கள், பண வரவுகள் உண்டு. தொழில் அடிப்படையிலே பகைத்து கொள்ளாமல் வேலை செய்வது அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒருத்தரையும் எதிர்த்து பேசுறது அப்படின்னு இல்லாமல் பண்ணிங்கன்னா சக ஊழியர்களும் உங்களுக்கு தோள் கொடுத்து உங்களுக்கு உதவுவதற்கு ஆதரவாக இருப்பார்கள். முடிந்தவரை உங்களுடைய பகட்டை வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. மற்றவர்களினுடைய ஆதரவை பெறுவதற்கு பணிவு அவசியம். குழந்தைகள் விஷயத்திலே நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை எதிர்நோக்கலாம். லாபங்கள் உண்டு. அவர்கள் மூலியமாக வரக்கூடிய நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும். பலருக்கு அந்த லீவ் அப்படின்னுடைய விடுமுறை கால பயணங்கள் உண்டு. அவர்களுக்கான புதிய பரிமாணங்களிலே வளர்ச்சிகளுக்கான படிப்பு, கல்வி நிலை, இதற்கு நிறைய மைண்டை செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டங்களிலே இருக்கிறது. அதனால் அவங்களுடைய லைஃபு உங்களுக்கு அதை கொஞ்சம் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுபோல் அனுஷ நட்சத்திரத்துக்குள்ளற சந்திர பகவான் உள்ளே போகும்போது கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். சூரியனின் பார்வையினாலே அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் நீங்கி நல்ல ஆதரவான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆஃபீஸில் பல முன்னேற்றமான விஷயத்தில் உங்களுக்கு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ எதிர்நோக்கி இருந்தீர்கள் என்றால் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களிலே உண்டு. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக செய்கிற தொழிலில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எதையுமே அப்படி மேம்போக்காக பண்ணாமல் உங்களை இன்வால்வ் பண்ணினீங்கன்னா சனீஸ்வர பகவானின் அனுகிரகத்தினாலே வெற்றிகள் உங்கள் பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் இந்த வாரம் இனிய வாரமாக அமைவதற்கு 5-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாரத்திலே 30ஆம் தேதி வரக்கூடிய வைகாசி விசாகம் என்பது உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். முருகனை அன்றைக்கி வணங்கிறது ரொம்ப நல்லது. முருகனை வணங்குவதனால் என்னெல்லாம் பலன் உண்டு அப்படின்னாக்க, வீடு மனை வாகன சிக்கல்கள் தீரும், திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பேர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், கடன் தொல்லை நீங்குவதற்கான வாய்ப்புகள், உடல் ஆரோக்கிய செயற்பாடுகள் இதெல்லாம் வரும். விசாகம் அப்படின்னு உடனேயே திருச்செந்தூர் முருகனை வணங்குவதுன்னு மனதில் வந்துடணும். அங்கே சுப்பிரமணிய புஜங்கம் என்கிற பாடலை சொல்லி ஆதிசங்கரர் தன் தீராத வயிற்று வலியை தீர்த்து கொண்டார்னு ஒரு புராணம் உண்டு. அப்படி நமக்கு அத்தனை விதமான சிக்கல்களும், பில்லி சூன்யம் போன்ற சிக்கல்களையும் தீர்ப்பதற்கு இந்த விசாகம் வரப்பிரசாதம். அதனாலே
இந்த வைகாசி விசாகத்தை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி கொள்வதும் நல்லது. அதுபோல் இந்த மாதத்திலே 31ஆம் தேதி அனுஷ நட்சத்திரம் அன்று காஞ்சி மாமுனியின் ஜெயந்தி விழா அன்று உண்டு. சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளின் அந்த ஜெயந்தி விழாவிலே நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது அப்படின்னு வச்சுக்கொண்டு அன்றைக்கு செய்தனாலே சனி பகவானுடைய அனைத்து விதமான அனுகிரகத்தை பெற்று வாழ்க்கையிலே கஷ்டமில்லா பெருவாழ்வை நித்தியம் பெறுவதற்கான வாய்ப்புகளை பெறலாம். அதுபோல் கடன் என்ற அந்த விஷயம் உங்களை விட்டு அகன்று போவதற்கு அன்றைய நாளிலே கடனில் ஒரு பகுதியாவது கொஞ்சம் திருப்பி கட்டுறத முயற்சி பண்ணுங்கள். மலை போல் இருக்கக்கூடிய கடலும் பனி போல் போய்விடும். அப்படிங்கிறனால இந்த நாளை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையிலே சுபிட்சம் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.